விஜய் தளபதி, ரூட் மாஃபியா, என்னை மன்னிச்சிருங்க. என் மேலே டிஃபமேஷன் கேஸ் எல்லாம் போட்டுறாதீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஹிந்தியில் ஒரு ரீலுக்கு 75,000 கொடுத்து ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறதை பற்றியெல்லாம் நான் பேசவே மாட்டேன். இதுக்கப்புறம் உங்கள் வெற்றிக்கு நான் அணிலாக இருந்து பாடுபடுவேன். मुझे माफ कर दो, मुझे माफ कर दो, मेरे से गलती हो गया, मुझे माफ कर दो। यही सुनना चाह रहे हो ना? ये जो सर का बाल है ना, यहाँ से ये, और ये जो पैर है, हाँ पैर का नाखून, यहाँ से लेकर के यहाँ तक अगर एक भी सॉरी निकल जाए ना, पहली बात लोग मुझे बोल रहे हैं कि आपने ये जो विजय थालापति का वीडियो बनाया। அக்கா இந்த வீடியோல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்ன மன்னிச்சிருங்க, என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க. நான் மன்னிப்பு கேட்பேன் நினைச்சியா? என் தலைமுடி மயிரில் இருந்து என் கால் நகம் வரைக்கும் ஒன்னும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்காதுடா. நான் எதுக்குடா மன்னிப்பு கேட்கணும்? விஜய் தளபதி பண்ற நல்லதை தானடா நான் எடுத்து சொன்னேன். அதுக்கப்புறம் நான் காசு வாங்கிட்டு வீடியோ போடுறதா சொல்றீங்க. பொலிட்டிக்கலுக்காக நான் காசு வாங்கி வீடியோ போடவே இல்லை. அதுவும் விஜய் தளபதிக்காக நான் காசே வாங்க மாட்டேன் அப்படின்னு அக்கா வந்து ரீல் விட்டுருக்கு. அக்கா என்கிட்ட நீ எவ்வளவு கேட்ட? 75,000 ரூபாய் நீ என்கிட்ட கேட்ட. அதுக்கான ஸ்கிரீன் ரெக்கார்ட்ல இருந்து எல்லாமே நான் அட்டாச்மெண்ட் பண்றேன். ஆல்ரெடி வந்து போஸ்டும் பண்ணிருக்கேன். மானம் ஆல்ரெடி போயிருச்சு. இங்க தமிழ்நாட்டுல விகடன் உட்பட பல மீடியாக்கள் இதை எடுத்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. மூஞ்செல்லாம் அதுல வந்திருக்கு. நான் எடுத்து போறேன் பாரு. ஹிந்திலையும் முக்கியமான இன்ஃபுளுசர் எல்லாம் விஜய் தளபதி பத்தி பேசுற நியூஸ் எல்லாமே பொய்ன்னு சொல்லி அவங்களும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஹிந்தி மீடியாவும் இதை எடுத்து பேச ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நீ எல்லாம் தப்பிக்க முடியாதுக்கா. உனக்கு ஒரு ஃபேக் நியூஸ் பரப்புறதுக்கு ஒரு ரீலுக்கு வந்து 75,000, ஒரு 10 வீடியோ போட்டிருக்கீல்ல, அப்ப வந்து அந்த ரூட் மாஃபியா கிட்ட இருந்து ஒரு 10 வீடியோ போட்டு ஏறக்குறைய 7,50,000 ரூபாய் சம்பாதிச்சிருக்க. ஆனா நீங்க பரப்பின ஃபேக் நியூஸ் இருக்குல்லடா, இந்த விஜய் தளபதி கோயில்ல உள்ள உண்டியல் எல்லாத்தையும் எடுத்து ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஜியோ ஓனருக்கு கால் பண்ணி அம்பானியவே மிரட்டி விட்டாரு. அப்புறம் வந்து டெல்லியில நடந்த நீட்டு போராட்டத்துல போய் கலந்துகிட்டு மாணவர்களை வந்து ஆறுதல் சொன்னாரு. டெல்லி மேலிடமே மிரண்டு போயிடுச்சு. உடனே வந்து கல்வி அமைச்சர் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. அப்படியெல்லாம் உருட்டுனீங்களே, அதை கூட தாங்கிக்க மாட்டாங்க. கடைசியா அவங்க சொன்னீங்க பாத்தீங்களா, பாலியல் வன்கொடுமை பண்ணுனா விஜய் தளபதி உடனே புச்சுக்குன்னு என்கவுண்டர் பண்ணிடுறாரு துப்பாக்கி படத்துல படுற மாதிரி அப்படின்னு. ஏடா, இங்க பாலியல் வன்கொடுமை பண்றதே தாவேக்காரன் தான்டா. அப்படி என்கவுண்டர் பண்ண ஆரம்பிச்சா ஒரு தாவேக்காரன் கூட உயிரோட இருக்க மாட்டான். சரியா?